எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் வேற, ஆங்கில புத்தாண்டு. அதுவும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இருக்கு. நம்ம அண்ணன் வந்து சக்திவேல் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கரெக்டா என்னைக்கு பிறந்திருக்காரு பாத்தீங்களா? உலகமே கொண்டாடுற நாள்ல பிறந்திருக்கீங்க. ஆமா, அதான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து நியூ இயர்ன்றதால புது வருஷம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது கொஞ்சம் சொல்லுங்க நம்ம மக்களுக்கு. நானா? ஆமா, நீங்க தான் சொல்லணும். ஓகே, புது போன் வாங்கி இருக்காரு அண்ணன் முதல்ல. அதுக்கு ஒரு வாழ்த்து. நன்றி. மட்டும் இல்ல, சொல்லுங்க. இது வந்து போனுக்கு இவங்க விளம்பரம் பண்றாங்களா இல்ல பேச கூப்பிட்டாங்களா தெரியல. உண்மையிலே என்னன்னா, எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்றது. அந்த லட்சியம் அடையறதுக்காக நீங்க எல்லாரும் இந்த முதல் நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லபடியா போய் இலக்கை அடையலாம்ன்றது தான் என்னுடைய ஆசையும் இறைவனுடைய அருளும் அதுவாக இருக்கட்டும். சிம்பிளா சொல்றேன். ஏன்னா லெந்தா பேசா திட்டு வரும்போது நான் திட்ட மாட்டேன்னா, நான் திட்ட மாட்டேன். என்ன ஒரு விஷயம்னாக்கா, 3 பேர் பேசிக்கிறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு அவரு வந்து பழக்கம் இருக்கா போல. அவரு வந்து காணா பாடுகாரு. இன்னைக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு தயாரிச்சு வச்சிருக்காரு. அந்த பாட்டை பாடுறதுக்கு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு அவரு ஒரு யோசனை இருக்காரு. ஊருக்கு ஒரு 4 லைன் பாடிடுறேன். பாடுங்க. பிறந்த நாளுங்க நம்ம சக்திவேலு ஐயாவுக்கு பிறந்த நாளுங்க. எல்லோரும் கேக்க வெட்டி கொண்டாடுங்க. நம்ம சக்திவேலு ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நம்ம சக்திவேலு சகோதரனுக்கு வாழ்த்து சொல்லுங்க. 35 பேர் இருக்கோம் நம்ம டீம்ல. அந்த 35 பேருக்கு இதே பாட்டு தான். இதே பாட்டு மட்டும் தான் மாத்துவாங்க. டீம்ல உள்ள ஒரே மாதிரி நம்ம நியூ இயருக்கு ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா, நியூ இயர் ஹாப்பி நியூ இயர், நியூ இயர் ஹாப்பி நியூ இயர், எல்லோரும் நல்லா இரு. எல்லோரும் நல்லா இரு. நியூ இயர் ஹாப்பி நியூ இயர், அவ்வளவுதானுங்க. ஓகே, சிறப்பா இது பண்ணீங்க. இப்போ வந்து ஜனவரி மாசம் பிறந்துச்சு. அடுத்த மாசம் பிப்ரவரி, அதுக்கு அடுத்த மாசம் அப்படியே போயிடும். லாஸ்ட் எண்ட் வந்துடும். புது வருஷம் என்ன நடக்கணும்? நமக்கு என்ன நடக்கணும்னா, இதுக்கு முன்னாடியும் நம்ம எப்பவுமே என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுவோம்ல. அந்த வருஷத்துல நடந்த நெகட்டிவ்லாம் அதெல்லாம் விட்டுடணும். அந்த வருஷத்துலயும் 2025 நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கும். அத பத்தி தான் நம்ம பேசி சந்தோஷப்பட்டு, இதே போன்ற இன்னும் அதிகமான சந்தோஷம் இந்த ஆண்டுலயே நம்ம பெறணும்னு சொல்லி நம்ம காடு கிட்ட ப்ரே பண்ணிக்க வேண்டியது. கெட்ட விஷயம் எல்லாம் அதான் அது அப்படியே தள்ளி விட்டணும். அதை எப்படியே இதுல இருந்து அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது கடன் வாங்குறது கொண்டு வரலாமா? ஞாபகம் வச்சுக்கணும், கொடுக்கணும். அண்ணன் காலைல லைவ்ல சொன்ன மாதிரிதான் இந்த வருஷம் எப்படின்னா புது வருஷம் பிறந்திருக்கு. போன வருஷம் வந்து யாராருக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கோ அந்த கெட்ட பழக்கம்லாம் உங்களுக்கு பிடிக்காத பழக்கத்தை கண்டிப்பா அதை தவிர்த்திருங்க. அது ஒரு விஷயமா சொல்லுவாங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம், அது வாய்ஸ் வருதா இல்லையான்னு நம்ம செக் இல்ல. ஒரே ஒரு விஷயம், அப்ப வாய்ஸ் முன்னாடி செக் பண்ணேன். இன்னைக்கு வந்து இவருடைய பிறந்தநாள் எல்லாருமே மறக்க முடியாத. 2000 பிறந்தாரு, 2026 வயசாகுது. இனிமேல் பேசிட்டேங்க. அதாவது 2000 பிறந்தவரு 26, அடுத்த வருஷம் 26 வயசுல பிறந்த இருக்குங்க. இங்க பாருங்க, இவரு சொம்மாதாங்கிறாருன்னு பார்த்தாங்க. அன்னைக்கு பங்கனுக்கு கொண்டு வர பையன் இவரோட ஹைட்ல இருக்கிறான். எனக்கு கொஞ்சம் குட்டிலேயே கல்யாணம், 25 வயசுல கல்யாணம் பண்ணாங்க மக்களே. அதுதான் இப்ப காலேஜ் செகண்ட் இயர் பையன்றான் பையன். 50 வயசுல நெருங்க போது அடுத்த வருஷம் நம்ம கேக் வெட்டி 50வது பிறந்த நாள் கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள். கேக்கல போடாதீங்க. இது வீடியோலயே சொல்லியாச்சு, கேக்கல போடாதீங்க. சரி, செக் பண்ணிடுவோமா வாய்ஸ் வருதான்னு? அதெல்லாம் வந்துடும். வராம போகாதா? 1.5 லட்சம் ரூபாய் போனாச்சு. 19,000 ரூபாய் இன்சூரன்ஸ். ஒருத்தர் கேமராமேன் மேல நம்பிக்கை வைக்காம 19,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. பாருங்களா, அவன் இதுக்காகவே கீழே போடுவான். இப்ப போய் பாத்தீங்கன்னா இல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஒரு போட்டோ எடுத்துமே நம்ம ஸ்டார்டிங், அது ஏஐல வந்தது. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயோ, வீடியோ எடுக்கும்போது ஒரு வீடியோ லேட் ஆச்சுன்னா போன 10 மாசம் வெயிட் பண்ண மாட்டாரு. உடனே போட்டு சூறதான். இப்பதான் வாங்கி வந்து அதுக்குள்ள சூறகள்
சரி, பிறந்த நாள் உங்களுக்கு பிறந்த நாளுங்க, அது இருக்கட்டுங்க. இப்ப வந்து நீங்க ஏதாவது பேசுங்க. 4 வார்த்தை என்ன பேசவே கூட மாட்டாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. நல்லதா ஒரு 4 வார்த்தை பேசுறோம். எப்படி சொல்றது, இன்னைக்கு வியாழக்கிழமை, அப்படியா நியூ இயர். அதான் நான் சொன்ன அண்ணா காலைல லைவ்ல சொன்ன மாதிரி போன வருஷம் இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் இன்னையோட வந்து மறந்துருங்க. இனிமேல் வந்து நல்ல பழக்கத்தை மட்டும் ஆமா, கண்டிப்பா கிளியரா இருக்கும். இனிமேட்ல இருந்து கேமரா ஜூமிங்லாம். எனக்கு அதுல ஒரு சந்தேகம். இப்போ என்னுடைய நண்பர் பணமட்டை ராஜா அவர்கள் எந்த ஒரு டீ ஹோட்டல் இருக்கு, அப்ப இவரு என்ன கடைபிடிக்கணும்? கெட்ட பழக்கம் தான் விட்டுன்னு சொல்றாங்க. எது கெட்ட பழக்கம்? அதை சொல்லும்போது இது எது கெட்ட பழக்கம்? இது அப்புறம் மனசுல ஒரு வஞ்சகம் வச்சுக்கிறது, சரி, புறம் பேசுவது, பொய் சொல்லுவது, அந்த மாதிரி எவனே தெரியாம ஹெல்ப் பண்றது கெட்ட பழக்கம் தான். அது இருக்கா இல்லையா? அது இருக்குல்ல கெட்ட பழக்கம். நீங்க நினைக்கிற சிகரெட் தம்ப மாட்டாங்க, அதிக நேரம் தூங்குறது கெட்ட பழக்கம் தான், வேலைக்கு போகாம சுத்துறது கெட்ட பழக்கம் தான், நான் அடுத்தவங்க கூட சண்டை போடுறது கெட்ட பழக்கம் தான், பொறாம போடுறது கெட்ட பழக்கம் தான். நடிக்காதீங்க. தூங்குறது அதுதான் நான் ரொம்ப நேரம் வீட்டுல படுத்துட்டு தான் இருப்பேன். அப்படியா? நீங்களா? எப்படியாவது ஓடிடுறாரு மனுஷன். பாருங்க, 2 நாள் வரல, 2 நாள்ல வந்து 8500 ரூபாய் சம்பாதிச்சு வந்து இருக்காரு. எதுக்காக? இவங்க காட்டின வழிதான், எங்க ஜாம்பவான்கள் 2 பேர் காட்டிய வழிகள் தான். இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் குடும்பத்தை வந்து நல்லபடியா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லபடியா வச்சுக்கணுன்றதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓடுங்க. எப்பவுமே வந்து தோய்வோடு வீட்டுல 10 தூங்கிடாதீங்க. தூங்குறதுக்காக தான் இதை சொல்லின்னு இருக்கேன். ஓகேங்களா? ஓடிட்டே இருங்க, நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எப்படி சொல்றதுன்னா, பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடணும். பாசிட்டிவா வைப்ரேஷனாவே இருங்க, வைப்ரேட்டாவே இருங்க இந்த வருஷத்துல இருந்து. சரி, அடுத்து வேற ஏதாவது பேச போறீங்களா? இதுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. உண்மையிலேயே முதல் எதிரி தோல்விக்கு முதல் காரணம் என்ன? வெற்றிக்கு நம்ம வந்து என்ன விதத்துல தோல்வி அடைகிறோம் அப்படின்னா, சிம்பிளான விஷயம். அடுத்தவன் கெடுத்தான், இவன் கெடுத்தான், அதனால கெட்டு போன இவன். இதையெல்லாம் தாண்டி ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? சோம்பேறித்தனம். இது ஒண்ணு மட்டும் நீங்க தூக்கி போடுங்க. ஏன்னா சோம்பேறித்தனத்தை விட்டாவே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் தேடுதல்ன்றது வரும். தேடுதல் வந்தா உழைக்க தோணும், உழைச்சா உயருவோம். அப்படின்னும் போது சோம்பேறித்தனமும் தூக்கத்தை விட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களால உங்க நினைச்ச இலக்கை அடைய முடியும். இவர் அப்படிதான் காலைல 7 மணிக்கு எல்லாரையும் வர வைக்கிறதும், அதே மாதிரி இந்த டைமுக்குள்ள போயிடுங்க, இவ்வளவுதான், இந்த டைம்ல தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? தூக்கம் தான் ஒருத்தனை சோம்பேறியா மாத்துது, தொய்வாக்குதுன்றத ஃபார்முலா இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பகல நாங்களாம் ஒரு கொஞ்சம் கண்ணா கூட இவர் தூங்க மாட்டார். காரணம் என்னன்னா, அந்த டைம்ல தூங்காம இருக்கும்போது நமக்கு ஏதாவது சிந்தனை வரும், அல்லது உழைக்க தோணும், அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அதனால தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் குறைத்தால் வாழ்க்கையில மேல வருவோன்றது இவர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற ஒரு விஷயம். ஆமா, ஒரே நிமிஷம் சார். நான் என் பாஸ் தூக்கி ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன். நான் வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. வேலூருக்கு போயிட்டு நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கணும் பிரதர். அத சாப்பிட்டு என் தலைவன் தூங்கினான் பாருங்க. இன்ன வரைக்கும் யாரும் தூங்கலங்க அது மாதிரி. இப்படி உட்கார்ந்தாரு. எப்ப நான் தூங்குறீங்களா ரெடி பண்ணி சொல்லுங்க போயிட்டாரு. அதுதான் அது சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. தூங்குவதான் 1-2 சட்டை அன்னைக்கு எடுத்தோம்னாங்க. எப்பா பொங்கல் வேற வந்துச்சா? பர்கூரா கால் பண்ணிட வேண்டியதுதான். மகிழ்ச்சி, நன்றி. இந்த நாள் வந்து பொங்கலை தாண்டி பொங்கல் கிட்ட வந்துச்சு. பொங்கலுக்கு நாங்க வந்து இன்னும் நிறைய செலிப்ரேஷனோடு வரோம். நாங்க இப்பதான் 4 மில்லியன் செலிப்ரேஷனும் போச்சு. கண்டிப்பா நன்றி. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. இது நீ 4 மில்லியன் செலிப்ரேஷன் சொல்லும் போது, அதாவது எங்க டீமுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு, இங்க உழைக்கிறவங்க மட்டும் தான் கொடுத்தாருன்றதை தாண்டி எல்லாருக்குமே நம்ம ஷீல்டு கொடுத்தோம். அங்க வந்த 100 பேருக்குமே நம்ம ஷீல்டு கொடுத்தோம். அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், எல்லாருக்கும் அந்த டவல் போட்டு மரியாதை. இதை தாண்டி யாரோ மீன்ஸ் எங்களுக்கு எந்த வித நேரடி தொடர்பு இல்லாத சப்ஸ்கிரைபருக்கு 3 டிவி கொடுத்தோம். அதை கண்ணெதிரில பார்த்துருப்பீங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 டிவி. இது யாரும் செய்ய மாட்டாங்க. சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வேளை சோறு போடலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி உண்மையிலேயே டிவி கொடுத்தாரு. அத்தனை பேரும் மனம் மகிழ்ச்சியோட அந்த ஒருத்தர் வாங்கும் போது மீதி இருக்கிற 99 பேரும் கைத்தட்டாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் தர முடியுமா அப்படின்னு. அது மாதிரி 3 பேர் வாங்கும் போது எல்லாமே மகிழ்ந்தாங்க. அப்படி எல்லோரையும் மகிழ வைப்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். தொடர்ந்து உங்க ஆதரவு கிடைக்கும்ன்றது முழுசா நம்புறோம். தொடர்ந்து எங்க உழைப்பை இப்போ அது மாதிரி நாங்க இதோ சைட்ல போர்டுலாம் இருக்குல்ல, அன்னைக்கு வச்ச போர்டு தான் இது. எல்லாரும் பிரதர்ஸ் இருக்கிறது.
ஓகே, ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இது பின்னால இருக்கும்போது கேக்கல கொஞ்சம் வருத்தப்படுவீங்களோ? இல்ல, வருத்தப்பட எது மாட்டீங்க. வந்தாலும் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன உண்மை, எனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணுங்க. வாய்ஸ் கேக்குதா இல்லையான்னு இப்போ ஆமா, doubt. ஆமா, ஆமா. கேக்கல இப்ப மனநிலை எப்படின்னா இருக்கும்? இப்ப நான் எதுவும் ஏத்துப்பேன். நீ இப்படியே பேசு. எனக்கு தெரியல இப்ப உண்மை என்னன்ட்டு. மறுபடியும் போமா? இல்ல இப்ப கேக்கலைன்னா மனநிலை எப்படி இருக்கும்ன்றதையும் நாங்க இது பண்றோம். அதையும் ஒரு வீடியோவா போடுறோம். ஓகே, பாய் 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 பாய். மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.